நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஆகஸ்ட் 14 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தினமும் ஒரு வாக்குத்தத்தம் இந்த ஊழியத்தின் சார்பாக. இன்று உள்ள வாக்குத்தத்தம் சங்கீதம் 14:7. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. வசனத்திலே சொல்லிவிட்டார், யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அதாவது இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நமக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தால்தான் நாம் அடுத்த கட்டம் போக முடியும். அப்படி இருக்கும்போது யாக்கோபுக்கு இருந்த அவர் செய்த தவறை எல்லாம் மன்னித்து அவரை ஆசீர்வதித்து அவரை பேரை இஸ்ரவேலாக மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்று நமக்கும் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவர் நமக்காக அந்த கல்வாரி மலையிலே சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை இரத்தம் சிந்தினா நம் பாவத்துக்காக சாபத்துக்காகவும் அவர் மரித்தார். அதை நாம் வாயினால் உச்சரித்து அதை நம் வாயினால் அறிக்கையிட்டு நாம் சொல்லும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இன்று நம்மளுடைய பழைய வாழ்க்கையில் இருந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து பழைய வாழ்க்கையில் இருந்த சாபங்கள், பாவங்கள், மரண கட்டுகள் அனைத்தும் நாம் அவரிடம் ஜெபத்திலே கேட்கும்போது, நாம் வாயினால் அறிக்கையிடும்போது, அடியனை மன்னிக்குமாறு ஜெபிக்கிறேன், அடியனை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி வாயினால் நீங்கள் சிந்திய இரத்தம், நீங்கள் எனக்காக மரித்தீர், எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினீர், என் பாவங்களை மன்னியும், நான் ரட்சிக்க கிருபை காட்டும் என்று சொல்லும்போது அவர் பழைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு பேரையே மாற்றி புது சிருஷ்டியாய் மாற்ற அவருக்கு லேசான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் களிப்பும் மகிழ்ச்சியும் கொடுக்க அவர் தேவனுக்கு லேசான காரியம். இன்று இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அவருடைய கிருபையினாலே இன்று நாம் கடந்து